ஸ்காட்லாந்து சேர்ந்த மன்னர் ராபர்ட் ப்ரூஸ் தன்னுடைய படைகளை கொண்டு ஒரு முறை 2 முறை 16 முறை அந்த ஆங்கிலேயருக்கு விரோதமாக எழும்பினாங்க, போராடினாங்க, யுத்தம் செய்தாங்க. அவங்களாம் ஜெயிக்க முடியல. அந்த 16 யுத்தம் வரும்போது ராபர்ட் ப்ரூஸ் என்ன செய்தாங்கன்னா ஒரு மலைக்கடியில் போய் ஒளிஞ்சிட்டார். அந்த ஆங்கிலேயர் என்ன செய்தாங்கன்னா, ஓ இங்கே தான் இந்த ராபர்ட் ப்ரூஸ் இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க சிப்பாய் எல்லாம் ஓடி விட்டார்கள். அந்த இடத்துல அந்த ராபர்ட் ப்ரூஸ் மன்னன் மட்டும்தான் இருக்கிறார். காலையில் ஆச்சு, மதியம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா யாருமே இல்லை. பின்னால் பூரா அவன் சுற்றி நிற்கிறாங்க. அப்போ எட்டி பார்த்தார், என்னமோ ஒரு பூச்சி மேலே விழுந்து கொண்டு இருக்குன்னு பார்த்தபோது ஒரு 8 கால் பூச்சி. இந்த 8 கால் பூச்சி இங்கிருந்து தாண்டி அந்த குகைக்குள்ள தன்னுடைய வீடை கட்டுது, திரும்பி விழுந்து விடுது. மறுபடியும் என்ன செய்யுது, சோர்வடையாதபடி மீண்டும் அந்த 8 கால் பூச்சி அந்த இடத்த விழுந்த இடத்துல அழகாக பின்னி தன்னுடைய வீடை, எத்தனை தோல்வி கீழே விழுந்தாலும் அது சோர்வடையாம அழகாக தன் வீடை கட்டி, யாரெல்லாம் பூச்சி அவங்க என்ன செய்தானா, எந்த பூச்சியெல்லாம் வருதோ அதை ஈஸியாக பிடிச்சிக்கும்படியாக தனக்காக ஒரு வீடை கட்டி வைத்தது. ராபர்ட் ப்ரூஸுக்கு ரொம்ப ஒரு உதாரணமாக இருந்தது. இந்த சிலந்தி இங்கிருந்து அங்கே போகுது, அங்கிருந்து இங்கே வருது, விழுந்துச்சு. ஆனால் விடாமுயற்சியாக என்ன பண்ணுச்சு, கடைசியில் சோர்வடையாதபடி அந்த வீடை, தன்னுடைய வீடை கட்டி பிடிச்சது. இனிமேல் சிப்பாய்கள் சோர்வடைந்தால் பரவாயில்ல, அந்த ஆங்கிலேயரை நம்ம என்ன செய்யணும், 16 படையெடுக்கும் போது கடந்து போனாங்க. சொன்ன மாதிரி ஜெயித்தார், பொறுமையாக இருந்தார். சோர்வடைந்த அந்த ராபர்ட் ப்ரூஸுக்கு அந்த சிலந்தி பூச்சி எடுத்துக்காட்டாக இருந்து அதே மாதிரி தன்னோட ராஜ்யத்தை ஜெயித்து தன் தேசத்தை காப்பாற்றப்பட்டார். அன்பான கர்த்தருடைய தேவஜனமே, ஒரு அற்பமான ஒரு சிலந்தியை பார்த்து, அற்பமான ஒரு எறும்பை பார்த்து உன் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் வேதம் சொல்லுகிறது. கோயிக்குள்ள ஒரு மாட்டில் அப்படின்னா இந்த சிலந்தியை அவர் பார்த்துருக்க மாட்டார். திரும்பி நம்ம ஜெயிக்கணும்னு எண்ணம் வந்திருக்காது. அதே போலதான் உன் சோர்வுகளெல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். உன் தோல்விகளெல்லாம் ஜெயமாய் மாற்றினால் ஜெபம் பண்ணு, ஜெபமே ஜெயமாய் மாற்றுவார்.